ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் டாக்டர் ராவணன். இந்த மருத்துவ மூட நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அதே சமயத்துல அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அறிவியல் முன்னேற்றத்துல குரோமோசோம் லெவல்ல, டிஎன்ஏ லெவல்ல, ஜீன் லெவல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து பெரிய புரட்சியும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரி, நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உள்ள உடனடியா வந்து சேரும். சரி, என்ன விஷயம் பார்க்கலாமா? இந்த மரபணு மாற்றங்கள் இயற்கையாக நடக்கக்கூடியது ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மியூட்டேஷனல் சேஞ்சஸ், மரபணு திரிபுன்னு சொல்லுவாங்க, மியூட்டேஷனல் சேஞ்சஸ். அதே போல நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க, இயற்கை தெரிவு. சோ இந்த மாதிரி இது வந்து எதுக்காகனா ஒண்ணு அடாப்டேஷன். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ குளிர் அதிகமா தாங்கணும், குளிர் பிரதேசத்துல இருக்கவங்கன்னா அவங்களுக்கு மரபணு மாற்றங்கள் வரும். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான உணவுகளை சாப்பிடுறாங்க, கடினமான மாமிச உணவு சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஜெனடிக் சேஞ்சஸ் வரும். இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ், அனுகூலமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால என்னன்னா அவங்க நல்ல குளிர் தாங்குவாங்க, கடினமான உணவுகளை ஜீரணம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நெகட்டிவாவும் போகும். இப்போ ஒரு ரெக்கைகளே முளைக்காத சில பறவை பறக்குதுன்னா என்ன ஆகும்? அது சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதனால பறக்க முடியாது, மற்ற விலங்குகள் தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முடியாது, அது இறந்து போகும். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மரபணுல மாற்றங்கள் செய்யறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்பர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிட்ரோனிக் ரிப்பீட்ஸ். இதை வந்து ஷார்ட்டா கிறிஸ்பர் சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனடிக் கோட்ஸ், இந்த டிஎன்ஏல சில பகுதிகளை வெட்டி எடுத்து அதை மாற்ற முடியும். இப்படி மாற்றதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நாம நினைச்ச மாதிரி மிகச்சிறந்த அழகான குழந்தைய பெற்றெடுக்க முடியும். வலுவான உடல் வலுவை நம்ம வந்து அதிகப்படுத்தி ஒரு குழந்தை பிறக்க செய்ய முடியும். அதே போல இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பாற்றல் மிகுந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். இந்த மரபணு மாற்றங்கள் மாறி மாறி தான் மியூட்டேஷனல் சேஞ்சஸ் தொடர்ந்து வந்துதான் வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த மரபணு திரிபு, மியூட்டேஷனல் சேஞ்சஸ் அட்வான்டேஜ் ஆகும். அப்போ குரங்கு வந்து 4 காலில் நடக்கும், மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிமிர்ந்து எரக்ட் பொசிஷன்ல, அதாவது நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். அதே போல பாத்தீங்கன்னா குரங்கோட மூளையோட அளவு வந்து சின்னதா இருக்கும், மனிதன் சிந்தித்து சிந்தித்து இந்த மூளையோட அளவு பெருசாச்சு. இப்படி வந்து பல அனுகூலங்கள் இருக்கு. ஏன்னா நண்பர்களே, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மியூட்டேஷன் சேஞ்சஸ் கிறிஸ்பர் டெக்னாலஜி வச்சு நமக்கு தேவையான மாதிரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்கள் நல்ல பிரைட்டா ஒரு பிரவுன் கலராவோ இல்ல நீல கலராவோ அந்த அமைப்போட பிறக்கிற மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும். உடல் தசை அளவுல வெரி பிரேவ் அண்ட் ரோபஸ்ட் ஸ்ட்ராங் சைல்ட நம்ம பெற்றெடுக்க முடியும். அதே போல வந்து சிலர் மட்டும்தான் வந்து சில நோய்கள் தாக்கும். இப்ப கேன்சர், தே ஆர் ப்ரோன் ஃபார் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபேமிலியில நிறைய கேன்சர் வருது அப்படின் போது வழி வழியா மரபணுல அவங்களுக்கு அந்த கேன்சர் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதை நம்ம வந்து இந்த கிறிஸ்பர் டெக்னாலஜில சரி செய்ய முடியும். அதனால வந்து அடுத்தடுத்த சந்ததியினர் அந்த கேன்சர் நோயிலிருந்து தப்பிக்க முடியும். அது போலவே இந்த HIV நோய் சொல்றாங்க இல்லையா, எய்ட்ஸ், இது கூட வந்து ஒரு சிலர் அதிகமா தாக்குது, ஒரு சில ஜீன் அமைப்பு உள்ளவங்களை அதிகமா தாக்குதுன்னு. அப்ப அந்த எய்ட்ஸ் பாதிப்பு வராத வகையில ஒரு ஜெனடிக் அமைப்பு கொண்ட குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். இப்படி அறிவியல் பூர்வமா போறது நியாயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அறிவியல் பூர்வமா ஒரு குழந்தை இப்படி எல்லாம் வடிவமைக்கணும் அப்படின்னு. ஆனா குறைபாடுகளை களையறதுக்கு இதை பயன்படுத்துறது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்காங்க ஒரு ஃபேமிலியில அப்படின்னா அந்த நீரிழிவு நோய் இல்லாத ஒரு சந்ததி உருவாக்குறது எல்லாருக்குமே நல்லதுதான். அதே போல மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த மசில்ஸ் எல்லாம் வீக்கா பிறப்பாங்க, அந்த மாதிரி வீக்னஸ் இல்லாம பிறக்கிறது. மென்டல் ரிட்டார்டேஷன், அதாவது அறிவு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்காம தடுக்கிறது நல்லது. சோ இப்படி வந்து குறைபாடுகளை களையறதுன்றது என்னைக்குமே நல்லது. அதே போல இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், நோய்களை வெற்றி காணணும், கேன்சர் இல்லாத வகையில ஜீன் அமைப்புகள் இருக்கணும், இப்படி எல்லாம் எதிர்பார்க்கறது நல்லதுதான். ஆனா மனிதர்களோட பேராசைக்கு அளவு இல்லை இல்லையா? இப்போ என்னோட குழந்தைதான் உலகத்திலேயே அறிவா இருக்கணும், என்னோட குழந்தைதான் உலகத்திலேயே அழகா இருக்கணும், கண்கள் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், தலைமுடி ரொம்ப நீளமா இருக்கணும். சோ இப்படி வந்து பேராசைனால ஒன்ன பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்றது அவ்வளவு நியாயம் இல்லை. ஏன்னா இந்த போட்டிக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. அறிவியல் முன்னேற்றங்களை நாம வந்து நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, குறைகளை களையத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர, நிறைகளை அதிகப்படுத்தினே போனோம். போட்டி மனப்பான்மையினால இதை தீய விஷயங்களுக்கு கொண்டு போக கூடாது. குறைபாடுகள் இல்லாத, நோய்களற்ற, புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய ஒரு
நலமான ஒரு சந்ததியை நம்ம உருவாக்குவோம். என்ன நண்பர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ராவணன். நன்றி.